1956 வருடம் திருச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2வது மாநில மாநாடு கூடுது. அந்த மாநாடு மே 17ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை 4 நாள் நடக்குது. 1949 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அது நாள் வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாம தான் இருந்தது. அந்த மாநாட்டுடைய இறுதி நாளான 1956 மே 20ஆம் தேதி காலையில மாநாட்டு பந்தல்ல 2 பெட்டிகள் வைக்கப்படுது. அதுல கட்சி தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிவப்பு பெட்டியில வாக்கிடணும், அதே மாதிரி தேர்தலில் கட்சி போட்டியிட வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் கருப்பு பெட்டியில வாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மாநாட்டில் அறிவிக்கப்படுது. காலை 8 மணி தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்கள் வாக்களிக்கிறாங்க. அதுல 56,942 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடணும்னு வாக்கு வந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் 1957 தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு 15 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டமன்றத்துக்குள்ள நுழைந்தது. இப்படியாக திராவிட இயக்க வரலாற்றுல திமுகவுடைய வரலாற்றுல தவிர்க்க முடியாத இடமாக திருச்சியும் அந்த திருப்புமுனை மாநாடும் அமைந்ததுனால தான் திருச்சி நாளே திருப்புமுனைன்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார்.